என்னத்தப்போ பையன் பையன்னு தலையை தூக்கி வச்சு கொண்டாடின, இப்போ தொப்பக்கடின்னு போட்டு உடச்சிட்டா பத்தியா? எல்லாம் ஒன்னும் சொல்லணும், யார் யார் எப்படி எப்படின்னு தெரியாம இருந்திருக்க. உன் பையன் லட்சணம் என்னன்னு இப்பயாவது உனக்கு புரியுதா? அடியே கழுத வாய மூடுடி. என் பையன் இன்னைக்கும் நல்லவன் தான். எல்லாம் கூட இருக்காளே அந்த உமா, அவ பாக்குற பேல எப்பதான் அவ வாயடங்கி இருந்தா கூட கூட பேசி குடும்பத்தை குட்டி கலாட்டா பண்ணி இன்னைக்கு ஒண்ணுக்கு ரெண்டா பிரிச்சு வச்சுட்டா. நீ ஆயிரம் சொல்லுமா, ஆயிரமே அவன் சொன்னாலும் உன் பையனுக்கு புத்தி எங்க போச்சு? எங்க போனானோ என்ன பண்றானோ ஒன்னும் தெரியல. சே, அவளை போச்சுன்னா இவெல்லாம் கட்டி தூக்கிட்டு கிளம்புற. அம்பிட்டு ரோசம். நேத்து வந்தவன் முக்கியமா போயிட்டா, பெத்தவன் வேண்டாதவளா போயிட்டா. எல்லாம் கால கொடுமை. எங்க போனானோ என்ன பண்றானோ? ஐயோ, அம்மா பேசுற பேச்ச பார்த்தா பையன் மேல பாசம் வருது போலயே. இதுக்கு மனசு கிடந்து தவியா தவிக்குது. பையன் எங்க போனான்னு இப்படியே போன பையனை மறுபடியும் கூப்பிட்டாலும் கூப்பிட்றோம். விட்டுறாதடி நிம்மி, அம்மா மனசு மாற விட்டுறாத. ஏம்மா நீதான் உன் பையன் மருமகன் கடந்து தவியா தவச்சுக்கிட்டு கிடக்க. அங்கெல்லாம் உன்னை யாரும் நினைக்கல. புது வீட்டுக்கு பால் காய்ச்சுறாங்களாம். பால் என்னன்னு சொல்ற? ஆமா, என்னத்த சொன்னாங்க? நீ இந்த திண்ணையில உட்காந்துக்கிட்டு வெத்தலை பார்க்க போறதா லாய்க்கு. ஊர் உலகத்துல என்ன நடக்குதுன்னு உனக்கு எங்க தெரியுது? உன் புள்ள தனியா போய் வீடு பார்த்து பால் காய்ச்சறான். இனிமே இந்த வீடு பக்கம் வருவான் உன்னை நினைச்சு வருத்தப்பட்டு கிடக்கான்லாம் நினைக்காத. அவங்க சந்தோஷமா புது வீட்டுக்கு பால் காய்ச்சிட்டு இருக்காங்க. நீ என்னன்னா பையன் எங்க மருமக எங்கன்னு புலம்பிட்டு இருக்க. உன்னையும் மதிக்கல, உன் குடும்பத்தையும் மதிக்கல. உன்னை பெத்தவெல்லாம் நினைச்சாதானே? தங்கச்சி இருக்கா, தங்கச்சி புருஷன் இருக்கான், யாருக்கிட்டையும் ஒத்த வார்த்தை சொல்லல. இதுதான் சாக்குன்னு உன் மருமக அப்படியே தொக்கா கூட்டிட்டு போய் புது வீட்டை பார்த்து பாலை காய்ச்சிட்ட. இனிமே உன் பையனும் மருமகனும் இங்க வருவாங்கலாம் கனவு கண்டுட்டு இருக்காத. அம்பிட்டுதான். நீயும் வேணா உன் சங்காத்தமும் வேணான்னு இதுதான் சாக்குன்னு அத்து விட்டு போயாச்சு. இனிமே அம்பிட்டுதான். எம்பிட்டு தயாரம் அவனுக்கு? பெத்த தாய் ஒரு வார்த்தை போன்னு சொன்னா போயிடுவானா? போனா ஒரு நாள்ல 2 நாள்ல திரும்பி வருவான்னு பார்த்தா புது வீடு பார்த்து பால் காய்ச்சறானாம்ல. பால் இருக்கட்டும், நான் பெத்தவன். அவனுக்கு இம்பிட்டு ரோசமும் வீம்பும் இருக்கிறப்ப எனக்கு இருக்காத? இருக்கட்டும். இனிமே யாரும் அவனை பத்தி இந்த வீட்டுல பேசக்கூடாது, யாரும் அவனை பார்க்க கூடாது, பேசக்கூடாது. அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். பால் காய்ச்சறானா பால்? அடியே நிம்மி, என்னாச்சு? அத்தையே இம்பிட்டு கோவமா போறாங்க. ஒன்னதான் ஆளை காணமேனு காத்துட்டு கிடந்தேன். இந்த அம்மா பேசுறத பார்த்தா மனசு மாறிடுமோன்னு பயந்துட்டேன். அதான் 2 பிட்டை சேர்த்து போட்டு விட்டேன். அம்மா கோபம் குறையில, இன்னும் மடங்கு அதிகமாயிடுச்சு. இனிமே பிரச்சனை இல்லை. இனிமே அந்த அண்ணன் இந்த வீட்டு பக்கம் வரமாட்டான். நம்மளும் ஆளுநா சொத்தை ஆட்டையை போட்டுடலாம்ல. சரியா சொன்னடி. ஆனாலும் ஒண்ணு, பெரிய அண்ணன் ஒருத்தர் இருக்கான், அவன் பொண்டாட்டி ஒருத்தி இருக்கா, பார்த்து இருந்துக்க. அவங்க பாட்டுக்கு போய் சின்னவனையும் சின்னவன் பொண்டாட்டியும் சமாதானப்படுத்தி வீட்டு பக்கம் கூட்டிட்டு வந்துட போறாங்க. அப்புறம் சோழி முடிஞ்சிடும் பார்த்துக்க. இம்புட்டு தூரம் நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். அதெல்லாம் நான் விட்டுருவேனா என்ன? அப்படி ஒன்று நடக்க என்னைக்கும் இந்த நிம்மி விட மாட்டேன். உடஞ்ச கண்ணாடி இனி ஒட்டாது, நீங்க கவலைப்படாதீங்க. என்னமோ சொல்ற. சரி, அத்து சூதானமா இருந்துக்க. எனக்கு வெளியே திரும்ப கொஞ்சம் வேலை இருக்கு, சீக்கிரம் வந்துடுவேன். வரதுக்குள்ள பாயாசம் பண்ணி வைடி. பாயாசமா? அது எதுக்கு? அடியை கூறு கட்டவளே, இன்னைக்கு தாண்டி நமக்கு நல்ல நாள். உங்க அண்ணனும் அண்ணியும் இனிமே வீட்டு பக்கமே வராதுங்க. புதுசா வீடெல்லாம் பார்த்து பால் காய்ச்சிருச்சுங்க பத்தியா? அதை கொண்டாட வேணாமா? இனிமே நம்ம தான் இந்த வீட்டில் ராஜா ராணி. அதனாலதான் சொல்றேன், சீக்கிரம் ஒரு பால் பாயசத்தை போடு. ஓ, அப்படி சொல்றீங்களா? அதுவும் வாஸ்து என்ன. நீங்க போயிட்டு வாங்க மச்சான். நீங்க வரதுக்குள்ள பால் பாயசத்தை பக்குவமா பண்ணி வைக்க. மனுஷன் பால் பாயசம் கேட்டாரு, வேணுங்கிறத கடையில போய் வாங்கிட்டு வந்துருவான். ஆண்டவா, உனக்கு கருணையே இல்லையா? இப்படி என் குடும்பத்தை அப்படி சின்ன பின்னமாக்கி அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு போட்டுட்டியே. என்ன பாவம் பண்ண நாங்க உனக்கு? போன மனுஷன் திரும்பி வந்து எங்க இந்த குடும்பம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நீ என்ன பதில் சொல்லுவேன்? புருஷனும் பொண்டாட்டியும் ரோசப்பட்டு போனதெல்லாம் தெரியுதான். இருந்தாலும் அக்கான்னு ஒருத்தி இருக்காளே, அவளுக்காவது அனுசரிச்சு போவோம்னு இருந்திருக்கலாம். எங்க போனாங்களோ, என்ன பண்றாங்களோ, சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா, இருக்க இடம் இருக்கா இல்லையா ஒன்றும் தெரியல. நான் என்னன்னு சொல்லி அழுக. திருப்பி போய் கூப்பிடலனாலும் இந்த கிளவி விட மாட்டேங்குது. இந்த அத்தை கோவம் எப்ப குறையும், எப்ப குடும்பம் சேரும்னு ஒன்றும் புரியலையே. மல்லிகாக்கா, அட வசந்தி, பாத்தியாடி என் குடும்பம் இருக்க நிலைமைய? அக்கு வேற ஆணி வேற எப்படி அந்த போய் கிடக்குன்னு பாரு. போன பிள்ளைக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் தெரியலடி. எக்கா எக்கா எக்கா, பதட்டப்படாதீங்கக்கா. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உங்க குழந்தனும் குழந்தை முன்னாடி எங்கேயும் போல நல்லா தான் இருக்காங்க. அடி, என்னடி சொல்ற? அப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? எல்லாம் எங்களுக்கு தெரியும். போனவங்க போட்டவன்னு அப்படியே விட்டுருவோமா என்ன? நாங்க தான் பார்த்து அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டோம். அப்புறம் அவங்க எங்க வீட்டுக்கு வரல, இந்த நெடுவழி வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. ஐயா ஆமாக்கா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நாங்களும் அங்கே நடந்த அடுத்த துளியில் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டோம். தலைவர் ஐயாவும் என் மாமியார் கிழவியும் சேர்ந்து அவங்கள எங்கள் வீட்டில் தான் வச்சுருந்தாங்க. ஓ, அப்ப இப்போ உங்க வீட்டில் தான் இருக்காங்களா? அட அதுதான் இல்லை. ஏண்டி அங்கேயும் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? இல்லக்கா,
ரெண்டு பேரும் அங்க இருக்க சங்கடப்படுறாங்க. 1000 இருந்தாலும் எப்படி இன்னொருத்த வீட்டுல இருக்கிறதுன்னு யோசனையா இருக்கும்ல. அதான் தனியா வீடு பார்த்து போறோம்னாக. சொன்னா கேட்கல. சரின்னு தலைவர் ஐயாவும் பக்கத்துலயே ஒரு பழைய வீடு இருந்துச்சு, ரொம்ப நாளா பூட்டி தான் கிடந்துச்சு, அதை பேசி உங்களுக்கு வாடகைக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. பாத்தியாடி நிலைமைய? வீட்டுக்கு சொந்தக்கார பையன் அவன். அவன் இருக்க வேண்டிய இடத்துல எந்த நாய் நரியும் உட்கார்ந்துருக்கு. பாவம், அவன் என்னன்னா வாடகை வீட்டுல போய் ஒண்டு கொடுத்தனா நடத்திட்டு இருக்கான். ஏக்கா விடுங்கக்கா, எல்லாம் நல்லதுக்கு தான். இங்க இருந்து தினம் தானே உங்க மாமியார்களை வீட்டை திட்டு வாங்குறதுக்கு அங்க இருந்து நல்லாவது பொழைச்சு வரட்டும், விடுங்க. என்ன கேட்டா நீங்களும் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கணும். நீங்க தான் என்ன எடுக்க மாட்டேங்கிறீங்க. போதும். ஏற்கனவே குடும்பம் பிரிஞ்ச வரைக்கும் போதும். இதுக்கப்புறம் அவங்கள எப்படி சேர்க்கலாம்னு பார்க்கணுமே தவிர நாங்க கிளம்புறத பத்தி ஒரு நாளும் யோசிக்கிறதா இல்லை. ஏண்டி, வீடு பார்த்து போகணும்னா கையில அட்வான்ஸ் வாடகை நிறைய பணம் வேணுமேடி. அவங்கள்ட்ட அம்பிட்டு பணம் ஏது? அட மல்லிகாக்கா, அட்வான்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. தலைவர் ஐயா தானே பேசி விட்டாரு, அதனால வாடகை மட்டும்தான். அதுவும் ஒரு மாதம் முடிஞ்சு தானே தரணும், அதனால பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஓ அப்ப சரி. இருந்தாலும் தனியா வீடு வாசனை பொருள் சாமான் மளிகை சாமான்னு எல்லாம் வாங்கணுமேடி. அதுக்கெல்லாம் பிள்ளைங்க கையில காசு இருக்கான்னு தெரியலையே. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கக்கா, நாங்க எங்களால முடிஞ்சு செய்யலான்னு தான் இருக்கோம். ஐயோ, பிள்ளைங்க கையில காசு இல்லாம தனியா வீட்டுக்கு போனா எம்பிட்டு செலவாகும். ஏக்கா அந்த கவலை உங்களுக்கு வேணாம், நாங்க பாத்துக்கிறோம்ட்டோம்ல. அக்கம் பக்கம் நாங்க எதுக்கு இருக்கோம், அனுசரிச்சு ஏதாவது பண்ணிக்கிறோம். நீங்க அந்த கவலையெல்லாம் விடுங்க. உங்களை உமா கையோட கூட்டிட்டு வர சொன்னா நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணாதான் உங்க குழந்தைனுக்கு குழந்தை முன்னாடிக்கும் திருப்தியா இருக்குமா. நீங்க வாங்கக்கா ஒருட்டு. நாங்களும் இப்பதான் போறோம், நீங்களும் வந்தீங்கன்னா சேர்ந்து போயிட்டு வந்துடலாம். ஏடி அங்க வர மாதிரியா இருக்கு என் நிலைமை, நீயே சொல்லு. அவங்கள பார்த்தேன்னு தெரிஞ்சாலே என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க என் அத்தை. ஏற்கனவே வீட்டுல பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்கு. இப்ப நான் மட்டும் அங்க வந்தேன்னு தெரிஞ்சிச்சு, நானும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதா இருக்கும். என்னால வர முடியாதுடி, நீங்களாம் வேணா போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து அப்பப்ப அவங்க எப்படி இருக்காங்கன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்கடி. இல்லைன்னா என் மனசு கிடந்து தவிக்கும். நாங்களும் இப்பதான் போய் வீடு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். எதுக்கு ஒரு வார்த்தை உங்களை சொல்லி கூட்டிட்டு போலான்னு பார்த்தோம். சரி விடு, நாங்களே போயிட்டு வந்துடுறோம். குழந்தைன்ட்டு சொல்லுடி, எங்க இருந்தாலும் என் மனசு உள்ள அவங்கள சுத்தி தான் இருக்கு. என் ஆசீர்வாதம் எப்போ உங்க கூட இருக்கும்னு. சரிக்கா சொல்றோம்க்கா. சரி, அப்போ நாங்கள் வரோம். அடி சித்த நில்லு. என்னக்கா இங்கே நில்லு, ஒரே நிமிஷம் நான் வந்துடுறேன். இந்தக்கா எங்க போகுது தெரியலேடி, வந்தா தானே தெரியும். ஒருவேளை இந்தக்கா வரேங்குதோ. வந்தா சந்தோஷம்தான். அட வசந்தி, இந்தா இத புடி. என்னக்கா இது, எதுக்கு இம்புட்டு பணம்? முதல்ல இதை வாங்கிட்டி புடிங்கிறல்ல. ஏக்கா எதுக்கு இம்புட்டு பணத்தை கையில திணிக்கிறீங்க? இல்லையா பாவம், இந்த எடுத்துருப்புன்னு வீட்டை விட்டு வெளியே போயிருச்சு, கையில காசு பணம் இருக்காதுல்ல. இந்த பணத்துல வீட்டுக்கு வேணுங்கிற மளிகை சாமான், வேணுங்கிற முக்கியமான பொருள்லாம் கொஞ்சம் வாங்கி கொண்டு போய் கொடுத்துருடி. ஆனா நான் வாங்கி கொடுத்ததை சொல்லிடாதடி. ஏக்கா ஏங்கா, உங்களுக்கு தான் இம்புட்டு அக்கறை இருக்குல்ல, நீங்க வாங்கி கொடுத்ததை சொன்னாதான் என்ன? அடி அதுக்கு இல்லடி, காலையை நம்பி இந்த வீட்டுல இருந்து ஒரு ரூபா வந்தா கூட வாங்காது. அது கொஞ்சம் ரோசமான ஆளு. நான் இந்த காசை கொடுத்தேன்னா இந்த வீட்டுல இருந்து வந்து பணம் வேணாம், எங்க அண்ணியோட ஆசீர்வாதம் மட்டும் போதும்னு சொல்லும். எனக்கு அதை பத்தி தெரியாதா? உமாலும் அப்படிதான் பேசுவா. அதனாலதான் சொல்றேன், நீங்களா சென்ற மாதிரி செய்யுங்க, அவங்க கண்டிப்பா வாங்கிக்குவாங்க. ஏக்கா உன் மனசுக்கு நீ என்னைக்கு நல்லாதான்க்கா இருப்ப. ஆமாக்கா. சரிடி போ. பாவம் பிள்ளைங்க கையில காசு இல்லாம வீடு பார்த்துட்டோமே நினைச்சு புலம்பிட்டு இருக்கோங்க. போய் இந்த ஜாமான் வாங்கிட்டு முதல்ல கொண்டு போய் அதுங்கள்ட்ட கொடு. சரிக்கா. எப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. வாடகை வீடா இருந்தாலும் நிம்மதியா இருந்தா செய்தேன். சொந்த வீட்டுல பயந்து வாழ்ந்துறதுக்கு, பொழுதனைக்கும் சண்டையிலையும் பிரச்சனையும் இருக்கிறதுக்கு வாடகை வீட்டுல இருந்தாலும் நிம்மதியா இருந்தா செய்தேன். ஆண்டவா, இனிமேலாவது அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும்ப்பா. அம்மா என்ன யோசிச்சுட்டு இருக்க? அண்ணி வருவாங்களா இல்லையாண்ணா? நீ ஒன்றும் கவலைப்படாத, அண்ணி கண்டிப்பா வருவாங்க. ஏங்க நான் அதை பத்தி யோசிக்கலைங்க. அக்கா வசந்தி நெடுவாளிலாம் வந்தா மதிய நேரம் ஆக போகுது, மணி 12. வெறும் பாலை மட்டும் கொடுத்து அனுப்புனா நல்லா இருக்காது பார்த்தீங்களா? ஆமாண்டி, இந்நேரத்துக்கு வந்தால் பாலை மட்டுமா கொடுக்குறது? சாப்பாடு போட்டு தான் அனுப்பணும். சமைக்கணும், அதான் பாத்திரம் மளிகை சாமான்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்கு. ஐயோ, அதை நான் மறந்துட்டேனே. ஆமாங்க, நானும் உங்கள்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
கையில் இப்போ ஒன்றும் பெருசாக ரூபா இல்லையடி. இருந்த ரூபாயில தான் பால் காய்ச்ச ஏனம் இந்த டம்ளர் தட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். கையில் இப்போ இருக்கிற காசை வச்சு நீ சொல்கிற ஜாமான்லாம் வாங்க முடியுமான்னு தெரியலையே. ஏங்க நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. இல்லை உமா, நான் தான் நாளையே யோசிக்காமல் உன்னை எடுத்தங்கோத்தோன்னு வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டேன். எனக்கு கோவத்தில் கண்ணை மறைச்சிருச்சு. கொஞ்சம் முன்ன பின்ன யோசிச்சிருக்கணுமோ. என்னால் நீ இம்புட்டு கஷ்டப்படுற பத்தியா. வெளியே கூட்டிகிட்டு வந்து நன்றோட்ட நிற்க வச்சேன். அப்புறம் ஊர் தலைவர் ஐயா வீட்டில் உன்னை கொண்டு போய் உட்கார வச்சேன். இப்போ வீடு பார்க்குறேன்னு சொல்லி வீடு பார்த்து கூட்டிகிட்டு வந்தோம். சாப்பிட்றதுக்கு ஜாமான் கூட வாங்கி போட எனக்கு வக்கு இல்லை பத்தியா. ஏங்க இன்னொரு வாட்டி இப்படி பேசுனீங்க எனக்கு கெட்ட கோவம் வரும் பார்த்துக்கோங்க. எல்லாம் எனக்காக தானே பண்ணீங்க. இப்போ யாரோ எவரோ மாதிரி பேசுன என்ன அர்த்தம்? மரியாதை இல்லாத வீட்டில் விருந்து சோறு சாப்பிட்றதுக்கு மான மரியாதையோட பழைய சோறு சாப்பிட்றதே எம்பிட்டோ மேலு. நீங்கள் பாட்டுக்கு என்ன கஷ்டப்படுத்துறோன்னு நினச்சிடாதீங்க. நான் இப்போதான் கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்கேன். சரிம்மா, உனக்கு வருத்தம் இல்லைன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ அடுப்பை மூட்டி உலைய வை. நான் 1/2 மணி நேரத்தில் ஜாமான் சட்டோட வரேன். எங்க பணத்துக்கு இப்போ என்ன பண்ணுறது? நீ ஒன்றும் கவலைப்படாத. உனக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வந்து தரேன். அதுக்கு அவசியமே இல்லை. அட வசந்தி, நடுவாளி என்னடி இதெல்லாம்? இரு கொஞ்சம் பொறுமையாரு. எப்பாடா எம்புட்டு வெயிட்டு. இப்போ என்னப்பா இதெல்லாம்? என்ன இருங்க, இன்னும் முடியல. தம்பி சீக்கிரம் எடுத்தா. இவன் இங்கே இறக்கிறவா? பார்த்து பக்குவமா இருக்கு. எப்ப பார்த்து பத்திரம். வசந்தி நெடுவாளி உங்களை தாண்டி கேட்கறேன். என்ன இது வரிசையா வந்துகிட்டே இருக்கு? பார்த்து பொறுமையா எடுத்துட்டு வா தம்பி. அதெல்லாம் இத பொடி. என்னடி அப்படிங்கறல? நீ புது வீடு பால் காய்ச்சினதுக்கு எங்களோட அன்பளிப்பு. ஏண்டி என்ன சொல்ற? என்னத்த சொன்னாங்க? உங்களுக்கு வேணுங்கிற ஜாமான் செட்டு மளிகை ஜாமான் எல்லாம் வாங்கியாச்சு. இனி நீங்க எதுவும் வாங்க வேண்டியதில்லை. 2-3 மாசத்துக்கு இதுவே தாங்கும். எங்களுக்கா? ஷாக்கு குரடி உங்களுக்கு தான். இம்மா எல்லா ஜாமாவும் இறக்கியாச்சு. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. வேற ஏதாவது வேணாம்னு சொல்லுங்கம்மா, வந்து இறக்கி தரேன். இப்போதைக்கு இது போதும். வேற ஏதாவது வேணும்னா நாங்க சொல்றோம். சரிம்மா. வசந்தி என்னடி இதெல்லாம்? எதுக்கு எங்களுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து தர? ஏன் எங்களால இது கூட வாங்க முடியாதுன்னு நினைச்சியா? ஏண்டி ஒரு தோழிக்கு ஒரு தோழி கிஃப்டா ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா இப்படிதான் கோவப்படுறதா? என்ன நீங்களே கேளுங்க. ஏன் இதெல்லாம் நான் வாங்கி தரக்கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? இப்ப இல்லப்பா, அதுக்கு சொல்லல. அப்புறம் எதுக்கு சொல்றீங்க? அடியே உமா, என்னடி என்ன வேத்து மனசியா பாக்குறியா? நாங்க வாங்கி கொடுத்தா எதுவும் வாங்கிக்க மாட்டேன் அப்படி தானே? சரி விடு. அப்ப நான் போய் தலைவர் ஐயா கிட்டையும் என் அத்தை கிழமைகிட்டையும் சொல்லிடுறேன். ஏன் வேணண்டி, அவங்கள்ட்ட ஒன்றும் சொல்லாத. அவங்க எதாவது நினைச்சுக்க போறாங்க. அப்புறம் என்ன, பேசாம எல்லாத்தையும் தூக்கி உள்ள வை. ஏண்டி எம்புட்டு பொருளும் வாங்கணும்னா எம்புட்டு ரூபா ஆயிருக்கும். அதை பத்தி எல்லாம் உனக்கு என்ன? நாங்க வாங்கி தரோம், நீ வாங்கிக்கிற அப்படிதான். 1000 இருந்தாலும் எனக்கு மனசு ஒப்பலப்பா. உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? என்ன எங்க அண்ணன் வீட்டுக்கு வாங்கி தரதுக்கு எங்களுக்கு என்ன செலவு? இல்லடி வசந்தி, என்ன இல்லடி நல்லடின்னு கிட்டு எப்படி இம்புட்டு பொருளையும் ஓசிலே வாங்கிக்கிறது மனசுக்கு ஒரு மாதிரி இருக்காதா? சரி நீ ஃப்ரீயா வாங்கிக்க வேணாம். நீ நல்லா காசு பண்ணனா வந்தானே எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்துரு. கடன் இல்ல உதவி அப்படி ஏதாவது எடுத்துக்கடி. இப்படிப்பாதான் நீ எடுத்துக்க மாட்டேங்கிறியே. சரி அப்ப நான் இன்னும் ஒரு 4-5 மாசத்துல உனக்கு பணமாவே கொடுத்துட்றேன். சரிம்மா, நீ பணமா கொடுத்தாலும் சரி பொருளா கொடுத்தாலும் சரி எப்படி கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி உன் மனத்துக்கு எது ஒப்போதோ அதை செய். இப்போ முதல்ல பொருள்லாம் தூக்கி உள்ள வை. ஏங்க? ஆமாம்மா, தங்கச்சிங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க. திருப்பி கொடுத்து அனுப்புனா நல்லாவா இருக்கும்? வீட்டுக்கு வந்த பொருளை வேணான்னு சொல்ல வேணாம், எடுத்து உள்ள வை. பிறகு எதுனாலும் பேசிக்கலாம். எனக்கு வெளியே ஒரு வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்க. அடி எதுக்கு இப்போ உம்முன்னு இருக்கவே? மதிய சோறை உங்க வீட்டில் தான் சாப்பிடலான்னு வந்திருக்கேன். நீ பாட்டுக்கு உம்முன்னு இருந்து பட்டி போட்டுறாத. வா வா சமைக்க ஆரம்பிப்போம். ஆமா, எங்க வீட்லயே எல்லாரும் வரேன் இருக்காங்க. சீக்கிரமா மதியத்துக்கு சாப்பாடு ரெடி பண்ணுவோம்.